ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு லக்கி விலாகருங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம எப்போ வீடியோஸ் போகிறோமோ அப்போ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா நம்மளோட வண்டியை மைலேஜ் செக் பண்ண போகிறோங்க. 100 ரூபா போட்டேன். பெட்ரோல் பேங்கில் எடுத்த ஃபுட்டேஜு அது எங்கே போச்சுன்னா தெரியல. ஸோ அதனால தாங்க இப்போ எங்கே போய்ட்டுருக்கேன்னா அதான் சும்மா 100 ரூபா போட்டேங்க. 100 ரூபா போட்டு மைலேஜ் செக் பண்ண போகிறேன். எங்கே வண்டி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க போகிறேங்க. எவ்வளோ தூரம் தான் போகுது வண்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறேன். ஏன்னா நிறைய பேர் 30, 35 அப்படி இப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. நம்மள தான் செக் பண்ணி பார்க்கலாமே. இந்த ஆங்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக சொல்லுவீங்க நம்புகிறேன். உடம்பு சரியில்லைங்க, அதனால தான் வாய்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் மங்கலாக தெரியும். இந்த ரோட்டில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒரு வாரமாக வந்து நம்ம செஸ் ஒலிம்பியாட் நடந்துகிட்ருக்கு இல்லையா. ஸோ அதனால் வந்து நம்மளோட நேப்பியார் பிரிட்ஜை வந்து நம்ம நேப்பியார் பிரிட்ஜை வந்து செஸ் மாதிரி செஞ்சுருக்காங்க. நிறைய பேர் ஸ்டேட்டஸு ரீல்ஸ் எல்லாமே அப்படியே போட்டுட்ருக்காங்க. காய்ஸ், நம்ம வந்து நேப்பியார் பாலத்துக்கிட்ட வந்துட்டோங்க. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா கூட்டமாக எப்போ போனாலும் கூட்டமாக தாங்க இருக்கும். நேப்பியார் பிரிட்ஜாண்ட பார்த்தீங்களா, இப்போவே வந்து ஒரு 5 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போவே இந்த ஏரியாவில் எவ்வளோ டிராஃபிக் இருக்குது பாருங்கள். ஏன்னா ஆக்சுவலி சாட்டர்டே சண்டேஸில் தான் கூட்டம் இருக்கும். ஆமாம்ல, இன்றைக்கி சாட்டர்டே இல்லை, நான் ஒரு மறந்துட்டேன். ஆமாம், கூட்டம் வேறு லெவலில் இருக்குது. வந்துட்டோங்க, நம்ம நேப்பியார் கிட்டே வந்துட்டோம். அடி கூட்டம் நிற்கிறாங்க பாருங்களேன், எவ்வளோ கூட்டம் நிற்கிது பாருங்களேன். டிராஃபிக் சிக்னல் இல்லையா இங்கே? இல்லை சார், நிப்பாட்டிருக்கு, போலீஸ் சார் நிப்பாட்டிருக்கிறேன். போயிடலாங்களா? ஆமாம், நீங்கள் பாருங்களேன். ஓஹோ டிராஃபிக். இங்கே பாருங்க சார், செம்மையாக எடுக்கலான்னு பார்த்தா எடுக்க முடியல. இங்கே பாருங்க, செம்ம டிராஃபிக். நம்ம இப்படி போகிறது பதிலாக அந்த சைடு போய்ட்டு வந்து பார்க்கலாமா? ஏன்னா அந்த சைடு டிராஃபிக்கே இல்லை. அந்த சைடு வந்துட்டு பார்க்கலாமா, இல்லை போயிட்டு வந்து பார்க்கலாமா? இல்லை, இந்த சைடு பார்த்துட்டிங்களா எப்படி இருக்குல்ல? ஆக்சுவலி அந்த சைடு நம்மளால் டிராஃபிக் அப்படின்னு சரியாக பார்க்க முடியல. இந்த பக்கம் அப்படியே யூடர்ன் போட்டு வந்து இந்த சைடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், சரியா? ஏன்னா நிறைய பேர் ஊரில் இருப்பீங்க, சென்னையில் இல்லாதவங்க கூட நம்மளோட சேனலில் பார்ப்பீங்க. உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவைங்க ஃப்யூச்சர் ரைட்ஸ்க்கு. ஏன்னா நானே இப்போ ரைட்ஸ் கிளம்பலாமா வேணாமா இல்லையான்னு தெரியல. ஆக்சுவலி இப்போ கோவிட் மாதிரி தான் தெரியுது எனக்கு. கோவிட் இல்லை, உடம்பு ஒரு வாரமாக சொல்ல. அச்சோ, இந்த சைடு பார்த்தா இந்த சைடும் டிராஃபிக்கா? நாங்கள் இது நம்மளுக்காக சதி வைக்கிற மாதிரி இருக்குதுங்களே. போங்கப்பா நல்லா எடுக்கலான்னு வீடியோன்னு பார்த்தேன். அந்த சைடும் அப்படி தான் இருந்துச்சு, இந்த சைடும் இப்படி தான் இருக்குது. நம்மளோட நேரம் அப்படி தான் போகல, இந்த டைமுக்கு வந்து அப்படி தான் போகல. நம்ம சரி கூட்டம் எதுவுமே இருக்காது. அங்கே பாருங்களேன் எவ்வளோ கூட்டம். டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகிடுச்சிங்க. இங்கே ஒரு கடை போட்டு உக்காந்துக்கலாம் போல. இங்கே பாருங்களேன், இதுதாங்க ஆக்சுவலி வந்து இதுதாங்க பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குல்ல, அப்படியே செஸ்ஸில் போகிற மாதிரி இருக்குல்ல. டடாடா, லக்கி விலாகர் செஸ்ஸில் போகிறார். நம்மளுக்கு ஒரு நப்பாசங்க, அவ்வளோதான். சரி, நம்ம யூடர்ன் போட்டுக்கலாம். ஆக்சுவலி நம்ம யூடர்ன் போட தான் வந்தோம். சரி, உங்களுக்காக தான் நம்ம காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்காக தான் நான் வந்தேன். இந்த சைடு யூடர்ன் போட்டுக்கலாமா? யூடர்ன் போட்டுக்கலாம். ஓகேங்க, இந்த சைடு இப்போ காலியாக இருக்குதுங்க. இப்போ பாருங்கள், even when you feel low, you can still go. Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Go, 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 go,
சூப்பர்ல. எங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/4 hour 20 நிமிஷம் பயணிச்சு வந்து கிட்டத்தட்ட 800 கிட்ட வந்துட்டோங்க. ஆக்சுவலி வந்து நீங்கள் அந்த இதை பார்த்துருப்பீங்க, செஸ் ஒலிம்பியாட்காக நம்மளோட கவர்மெண்ட் வந்து வேறு லெவலில் வந்து நேப்பியார் பாலத்தை வந்து செம்மையாக செதுக்கியிருக்காங்க. கலை நயத்தோடு இருக்குல்ல நல்லா. நான் வந்து இப்போ எங்கே போகிறேன்னா சொன்னேன்ல 800 தூரம் வரைக்கும் போக முடியுமா தெரியல. ஏன்னா அப்பாடி பீச்சு எப்படி இருக்குது பாருங்க. அம்மா இதெல்லாம் பார்க்கணுங்க. அப்பா இதுவே எப்படி இருக்கு. நான் நம்மளோட ட்ரிப்லாம் போகும்போது நான் எப்படி இருக்கும் காய்ஸ். வந்து நான் வந்து நம்மளோட வண்டி வந்து பேரை வச்சிட்டேங்க காய்ஸ். என்னன்னா வண்டியோட பேர் வந்து சாரா குட்டி. நல்லா இருக்குல்ல சாரா. இனிமேல் நீ சாரா குட்டிங்காக சின்ன குட்டி அவ்வளோதான். எனக்கு அவன் பெரிய பையன், அவன் பேர் வந்து கரிகாலன். அந்த வண்டி பேர் வந்து கரிகாலன். இந்த வண்டி பேர் வந்து சாரா குட்டி. செம்மையாக இருக்குல்ல சாரா குட்டி. கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து ஃபஸ்ட்டு லைக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே நின்றுலாம். என்ன ஆச்சு டொம்முன்னு ஏதோ சவுண்டு கேட்டது, என்ன ஆச்சுன்னு தெரியல. காய்ஸ் நைட் வியூவில் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்தது இல்லைல்ல. ஸோ உங்களுக்காக நைட் வியூவில் காட்டுறேன். நைட் வியூ கூட இன்னும் ஆகலை. நான் நைட்டு போனால் நான் நைட்டு எடுத்து போட்டு காட்டுறேன் சரிங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி வந்து இங்கே ஓ ஸ்லோவாக போகலான்னு பார்த்தா இங்கே போக முடியாது. இங்கேயும் கிராசிங் ட்ரெஸ்பாசஸ் கிராசிங். I can feel the sweat inside my palm. Play with me like cats and a string. You don't understand the pain it brings. You don't ever wanna give me wings. You don't ever wanna set me free. But if I lay down and I play dead and I stay dead, baby you'll get sick of being the அம்மா அடியோ என்ன டிராஃபிக் பாருங்க. டிராஃபிக் இட் இஸ் டிராஃபிக். கைஸ் கொஞ்ச நேரம் வந்து கோப்ரோ வந்து வேலை செய்யாமல் அப்படியே போயிடுச்சுங்க. நானும் கோப்ரோ வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் வந்து கோப்ரோ வேலையே செய்யலை. ஆக்சுவலி வந்து மைலேஜ் வந்து 35 கிட்டத்தட்ட கொடுத்துருச்சு. ஆனால் நான் 35 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா சரி ஒரு 30-32 அப்படி தான் தரோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இது 35 கொடுத்துச்சிங்க. இன்னும் எங்கள் வீட்டுக்கு கிட்டத்தட்ட இன்னொரு 5 கிலோமீட்டர் இருக்குங்க. 5 கிலோமீட்டருக்கும் எவ்வளோ கொடுக்குது, வீட்டில் போய் நிப்பாட்டிட்டு எவ்வளோன்னு சொல்லி நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா. ஃபைனலாக வந்து நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். எவ்வளோ மைலேஜ் கொடுத்துருக்குன்னா நம்ம கிளம்பும்போது இப்போதைக்கு 37 மைலேஜ் கொடுத்துருக்குங்க. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இருங்க. கைஸ் நம்ம கிளம்பும்போது 211 இருந்துச்சு. இப்போ வந்து 247. ஸோ கால்குலேட் பண்ணி பார்த்தா 37 மைலேஜ் கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. இத்தோட நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இறக்கதான் பிறந்தோம், அதுவரை அனைவரும் இறக்கத்தோடு இருப்போம். நன்றி, வணக்கம்.